பாண்டிச்சேரியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் விவேக் இணைந்திருக்கிறார். விவேக், எப்பொழுதுமே பாண்டிச்சேரியை பொறுத்தளவு அது ஒரு யூனியன் டெரிட்டரி என்பதால் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் விலை மலிவு என்ற காரணத்திற்காக நிறைய பொருட்களை வாங்க பாண்டிச்சேரிக்கு வருவது வழக்கம். அந்த வகையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை அடுத்து பாண்டிச்சேரிக்கு பெட்ரோல் போடுவதற்காக தமிழக பகுதிகளிலிருந்து வாகனங்கள் வருகின்றதா? இந்த காரணத்திற்காக மட்டுமே எந்த அளவிற்கு இது இங்கே இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குகளுக்கு அவர்கள் வருகை அப்படிங்கிறது இருக்கு, அவர்களுடைய எண்ணங்கள் என்ன, பதிவு செய்யலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து வரும் புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசம் என்ற ஒரு காரணத்தினால் தமிழகத்தை காட்டிலும் புதுச்சேரியில் பல்வேறு பொருட்களின் விலை மலிவாகவே புதுச்சேரியில் இருக்கின்றது. இதில் மிகவும் முக்கியமாக ஒன்றாக கருதப்படுவது டீசல் மற்றும் பெட்ரோலின் விலை. இந்த விலை புதுச்சேரியில் தற்பொழுது விலை நிர்ணயமாக புதுச்சேரியில் இருக்கின்ற விலையாக புதுச்சேரியில் 68 ரூபாய் 25 காசுகள் பெட்ரோல் விலையும் 60 ரூபாய் 30 காசுகள் டீசல் விலையும் உள்ளது. அதே போன்று தமிழகத்தில் இதனுடைய விலை பெட்ரோல் விலை 75 ரூபாய் 64 காசுகளும் டீசல் விலை 63 ரூபாய் 97 காசுகளும் உள்ளது. இதனுடைய வித்தியாசம் அப்படி என்றால் பார்க்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் விட புதுச்சேரியில் தற்பொழுது பெட்ரோலின் விலை 7 ரூபாய் 39 காசுகள் குறைவாகவும் டீசலின் விலை 3 ரூபாய் 67 காசுகளின் விலை இங்கு புதுச்சேரியில் குறைவாக உள்ளது. இந்த நிலையில் ஒவ்வொரு நாளும் புதுச்சேரிக்கு வந்து பெட்ரோல் டீசல் நிரப்பிக் கொண்டு செல்லும் மக்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளது. மதிப்பு கூட்டு வரி மார்ச் 5ஆம் தேதி உயர்த்தப்பட்ட பின்பு தமிழகத்தில் ஏற்பட்ட 21.43% டீசலுக்கு 25%, அதே போன்று 27% 34% மதிப்பு கூட்டு வரியின் போது உயர்த்தப்பட்டது. ஆனால் தற்பொழுது புதுச்சேரியில் இருக்கின்ற வரியானது 17.1%, டீசலுக்கு 15.5% தற்பொழுது புதுச்சேரியில் இருக்கின்றது. இந்த விலை குறைப்பின் காரணமாகவே ஒவ்வொரு நாளும் புதுச்சேரிக்கு வந்த பெட்ரோல் டீசல் நிரப்பிக் கொண்டு செல்வர்கள் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. அதே போன்று புதுச்சேரி ஒரு சுற்றுலா நகரம் என்ற காரணத்தினால் ஒவ்வொரு நாளும் வெளி மாநிலங்களும் இருந்தும் சரி, அண்டை மாநிலங்களும் இருந்தும் சரி, அவர்கள் வரும்பொழுது இங்கே பெட்ரோல் டீசலை நிரப்பிக் கொண்டு செல்கின்றனர். இது குறித்து நம்மிடையே கருத்து தெரிவிக்க சமூக ஆர்வலரும் பொதுமக்கள் நம்மிடையே இருக்கின்றனர். அவரிடம் இது குறித்து கேட்போம். ஐயா வணக்கம். புதுச்சேரி எப்பவுமே பல்வேறு மாநிலங்களோட தமிழகத்திலிருந்து பல்வேறு பொருட்கள் புதுச்சேரியில் விலை குறைவு. இது புதுச்சேரிக்கு என்ன மாதிரி விலை நிர்ணயம் பெட்ரோல் டீசல் குறைவாக இருக்கிறனால என்ன மாதிரி புதுச்சேரிக்கே இருக்கையா? தமிழகத்தில் மார்ச் 5ஆம் தேதி பெட்ரோலுக்கு 7% வாட் வரியும் டீசலுக்கு 4% வாட் வரியும் உயர்த்தியதன் அடிப்படையில் பெட்ரோலுடைய விலை புதுச்சேரிக்கும் தமிழகத்திற்கும் 7 ரூபாய் 39 காசும் டீசலுக்கு 3 ரூபாய் 63 காசும் உள்ளதால் இங்கு புதுச்சேரி ஒரு சிறிய யூனியன் பிரதேசம். இதை சுற்றியுள்ள தமிழக பகுதிகளான விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், மரக்காணம் போன்ற பகுதிகளில் இருந்த அனைத்து வாகனங்களுக்கும் புதுச்சேரியிலே பெட்ரோல் டீசல் நிரப்புகின்றனர். ஏனென்றால் ஒரு லிட்டருக்கு 7 ரூபாய் அதிகமாக இருப்பதால் அனைவருமே இங்கு வருகின்றனர். புதுச்சேரி இப்பொழுது சுற்றுலாவில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து அனைத்து மாநிலங்களிலிருந்து, கர்நாடகா போன்ற பிற மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் தினசரி நூற்றுக்கணக்கான வருகிறார்கள். அதுவும் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பேர் இங்கு வருகிறார்கள். அனைவருமே இங்கு டீசல் நிரப்பிக் கொண்டு செல்கின்றனர், பெட்ரோல் டீசல் நிரப்புகின்றனர். இதனால் புதுச்சேரிக்கு தற்பொழுது அதிக வருமானம் கிடைக்கிறது. இதிலும் குறிப்பாக என்றால் புதுச்சேரி மட்டுமல்ல, புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த காரைக்கால் மாவட்டத்திலும், காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த நாகப்பட்டினம் பகுதி, அதுபோல் சிதம்பரம், சீர்காழி பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்குகளும் முழுமையாக பாதிக்கப்படுகிறது. அங்குள்ள அனைவருமே, பொதுமக்கள் அனைவருமே காரைக்கால் பிராந்தியத்தில் பெட்ரோல் டீசல் நிரப்பிக் செல்கின்றனர். இதனால் புதுச்சேரி காரைக்கால் புதுச்சேரி ஆகிய 2 பகுதிகளிலும் பெட்ரோல் பங்குகளின் வருமானம் புதுச்சேரிக்கு மிக அதிகமாக தற்போது வருகிறது. இதிலும் அதே போல இப்போ அண்டை மாநிலத்தில் இருக்கிற பெட்ரோல் விலை எல்லைகளில் இருக்கிற பகுதிகளிலிருந்து புதுச்சேரிக்கு போகிறதுனால நம்ம மாநிலத்திற்கு என்ன மாதிரி அது இருக்கின்றது, அதாவது அட்வான்டேஜ் அந்த மாதிரி இருக்கின்றது, அதே போல் அந்த மாநிலங்களுக்கான என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் அதில் சந்திக்கக்கூடுங்க? இதில் என்னென்னா புதுச்சேரி இப்போ தற்பொழுது இந்த பெட்ரோல் பங்க் மூலம் வருமானம் அதிகம் கிடைக்கும். மாறா இன்னொரு ஒரு தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல புதுச்சேரியில் மதுபான விலையெல்லாம் குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு மதுபானங்களை இங்கே கடத்தி செல்வது அதிகமாக இருந்தது. இப்போ என்னென்னா இப்போ ஒரு லிட்டருக்கு 7 ரூபாய் வித்தியாசம் வரல தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு வரக்குள்ள இங்கேருந்து பெட்ரோல் டீசல் கடத்தலும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் சில முறைகேடும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அரசு கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். சரிங்க.
தேவேந்திரன் அவங்க கருத்து தெரிவிக்கும் பொழுது புதுச்சேரியிலுக்கும் தமிழகத்திற்கும் கிட்டத்தட்ட பெட்ரோலுக்கு 7 ரூபாயும் டீசலுக்கு 3 ரூபாயும் விலை உள்ளது. இதனால தமிழகத்தில் இருக்கிற அதாவது புதுச்சேரி எல்லை பகுதிகளான மதகடிப்பட்டு, கணபதி செட்டிக்குளம் மற்றும் கன்னிக்கோயில் உள்ளிட்ட பகுதி எல்லைகளில் இருக்கின்ற பெட்ரோல் பங்குகளில் அதிக அளவில் வியாபாரம் நடக்கின்றது. அதே போன்று தமிழக எல்லை பகுதியில் மரக்காணம், திண்டிவனம் உள்ளிட்ட கடலூர் மாவட்டம் ஆகிய இடங்களிலும் இதற்கான வியாபாரங்கள் குறைகின்ற நிலையும் உள்ளதாக தெரிவிக்கின்றனர். புதுச்சேரியில் மொத்தமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 112 பங்குகள் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கு. அதாவது இங்கே காரைக்கால் அல்லாது புதுச்சேரியில் 112 பங்குகள் இருக்கின்றது. நகரப்பகுதிகள் வெறும் 30 பெட்ரோல் பங்குகள் மட்டுமே உள்ளது. அதாவது 70% பங்குகள் எல்லை பகுதிகளில் உள்ளதற்கு காரணத்தினால் புதுச்சேரியின் வருவாய் இதற்காக அதிகரிக்கும் நிலை உள்ளது. ஆனால் இது போன்று சில அதாவது விலை குறைப்பு இருக்கும் பொழுது இதனால பல்வேறு முறைகேடுகளும் நடக்க வாய்ப்புள்ளதாகவும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் நம்மிடையே கருத்து தெரிவிக்கின்றனர். தேவேந்திரன், விவேக், நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருந்தீங்க. நீங்கள் உங்களுடைய கள ஆய்வினுடைய அடிப்படையில் புதுச்சேரி சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளிலிருந்து எவ்வளவு வாகனங்கள் வருகின்றது நாள்தோறும், அவர்கள் எந்த அளவுக்கு பெட்ரோலை பிடிக்கிறாங்க, பெட்ரோலை வாங்கிட்டு செல்கிற வாய்ப்பு இருக்கா அல்லது அது தடுக்கப்பட்டிருக்கிறதா, அது குறித்தும் பதிவு செய்யலாம். அப்படி வந்தவர்கள் கருத்து என்ன அப்படிங்கிறது உங்களால் அறிய முடிஞ்சிருந்துச்சுன்னா அதையும் பதிவு செய்யலாம். விவேக், கண்டிப்பாக தேவேந்திரன், இப்போ அது குறித்தும் ஐயாவிடமே கேட்போம். ஐயா, இது போல பல்வேறு முறைகேடுகள் நடப்பதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதில் என்ன மாதிரி முறைகேடுகள், அதை வாகனத்தில் நிரப்பிட்டு போய் விற்கிறாங்களா இல்லை வேறு மாதிரி முறைகளில் இதுக்கான முறைகேடுகள் நடப்பிக்கப்படுகிறதா அப்படின்னு நீங்கள் அறிந்த வரைக்கும் சொல்லலாம் ஐயா. இதில் முறைகேடுகள் வாகனத்தில் கடத்தின்னு போய் எடுக்கிறதுக்கும் கடத்தின்னு போய் விற்கிறதுக்கும் சுற்று வட்டார பகுதியில் இருக்கிறவங்க விற்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் பேரல் கணக்கில் சுற்று வட்ட பக்கத்தில் இருந்து இப்போ மது கடத்துகிற மாதிரி பக்கத்தில் இருந்தே ஒரு மிக குறுகிய வட்டமாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற கணக்கு செடிகளும் புத்துப்பட்டு பக்கத்தில் பார்த்து 1 கிலோமீட்டர் ஆருக்கு ஒரு டிஸ்டன்ஸ் தான், அதை எடுத்து அதை இது கடத்துறது பெரிய விஷயமே கிடையாது. சாதா 1 லிட்டருக்கு 7 ரூபானுக்குள்ள எல்லாருமே ஈஸியாக மதுபானத்தை கடத்த இது அதிகமாக கடத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதெல்லாமல் இப்போ பொதுவாக நான் இப்போ பங்கு உரிமையாளர் குற்றம் சொல்கிறதா விரும்பலை. சில பங்கு உரிமையாளர்கள் இப்போ நிறைய வாகனங்கள் நிறைய பெட்ரோல் பங்கு அந்த சொந்தமாக வாகனம் வச்சுருக்கிறவங்க அங்கே சென்னையிலேருந்து இங்கே இந்தியன் ஆயில் கார்பரேஷன்லேருந்து ஃபில்லப் பண்ணி வரக்குள்ளே தமிழ்நாட்டில் ஒரு லோடை இறக்குனாலே அவங்களுக்கு 1 லட்சம் லிட்டர் இறக்குனாலே அங்கே இங்கே பில்லை போட்டு அங்கே இறக்குனாலே லட்சக்கணக்கான ஒரு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை நான் அவங்க குறை சொல்ல, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். இது போல் இதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் காவல்துறை தரப்பிலும் இல்லை அரசாங்க தரப்பிலும் ஏதாச்சும் நடந்துட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? இது வரைக்கும் ஒன்றுமே கிடையாதுங்க. புதுச்சேரியில் உணவு தடுப்பு காவல்துறைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இது எங்கே இருக்குதுன்னே தெரியாதுங்க. உணவு தடுப்பு காவல்துறை ஒரு சாதாரண ஒரு வாடகை பில்டிங்கில் ஜவஹர் நகரில் பல வருஷமாக வேலை செய்யுது. அங்கே எஸ்பி கூட கிடையாதுங்க. சாதாரண ஒரு எஸ்பி ஒரு வாகனம் கூட கிடையாது. ஒரு கடத்தல்காரனை தெரிஞ்சுன்னு போய் பிடிக்கிறதுக்குன்னு ஒரு வாகனம் கிடையாது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் இந்த புதுச்சேரி உணவு தடுப்பு பிரிவு காவல்துறை செயல்பட்டு வருது. அதனால் இவங்க பெரிய அளவில் தடுத்துட போகிறது கிடையாது. தமிழக காவல்துறை தடுக்கலாம். புதுச்சேரியில் அந்த அளவுக்கு பெரிய அளவில் தடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. நன்றி தேவேந்திரன். அவர் கருத்து தெரிவித்ததன் அடிப்படையில் இது போன்ற தவறுகள் நடக்க வாய்ப்புள்ளதாகும். ஆனால் இது போன்ற குற்றங்கள் இதுவரை கண்டறியப்படாமல் காவல்துறை தரப்பில் இதுவரை தெரிவிக்கப்படாமலேயே இதுவரை உள்ளது. இந்த நிலையில் இது போன்று விலை குறிப்பினால் பல்வேறு அதாவது புதுச்சேரிக்கு ஒரு நல்ல நிலை இருந்தாலும் தமிழக எல்லை பகுதிகளில் இருக்கின்ற வியாபாரிகள் முற்றிலுமாக பாதிக்கப்படுவார் என்ற குற்றச்சாட்டும் எழுப்பப்படுகின்றது. அதே போன்று இதுக்கான முறைகேடுகளும் நிறைய நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தேவேந்திரன்.